clubhouse, tiny living room, more common space but less living space. Highest carpet area up to 70% only in Jane's home. இந்த வழக்கின் தீர்ப்பு குறித்து பேசுவதற்காக வழக்கறிஞர் திருமிகு ஆதிலட்சுமி நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அம்மா வணக்கம். வணக்கங்க. ஒரு பெண்ணாகவும் பெண் பாதுகாப்பு அப்படின்ற அடிப்படையில நிறைய வழக்குகளை சந்தித்திருப்பீர்கள் அப்படின்ற அடிப்படையிலும் ஒரு வழக்கறிஞராக இந்த தீர்ப்பை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? அதற்கு அடுத்த கட்டமாக பெண்கள் மீது இந்த சமுதாயம் வைத்திருக்கக்கூடிய பார்வை, இது போன்ற கேசஸை இந்த சமுதாயம் அணுகக்கூடிய பார்வையாக என்ன இருக்கிறது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அது இந்த வழக்கினுடைய தீர்ப்பு எந்த அளவுக்கு அதுல தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நீங்க பாக்குறீங்க? முதல்ல இந்த ஒரு தீர்ப்பை வரவேற்கிறேன். இன்னும் வழக்கோட தன்மையை பொறுத்து நம்ம இந்த தீர்ப்புல அனைவரும் குற்றவாளிகள் சொன்னாலும் தீர்ப்போட சாராம்சம் இன்னும் சில மணி நேரங்கள்ல நமக்கு கிடைக்கும். பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக ஒரு 6 பெண் வழக்கறிஞர்கள் நான் உட்பட சிபிஐ என்கொயரி வேணும்னு உயர்நீதிமன்றத்துல இந்த வழக்குக்காக, இந்த பொள்ளாச்சி வழக்குக்காக தாக்கல் செய்தோம். எங்களுக்காக உயர் திரு வைகை மேடம் அவர்கள் சீனியர் அட்வொகேட் தான் இந்த வழக்கை எடுத்து நடத்தி சிபிஐ என்கொயரிக்கு மாற்றம் செய்யப்பட்டது. அந்த முறையிலும் இந்த வழக்கை தொடர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு நபராகவும், இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது முதல்ல இந்த வழக்கை பத்தி நமக்கு ஊடகங்கள் வாயிலாக வரும்போது எல்லார் மனதிலும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி கூட ஒரு வழக்காக, வித்தியாசமான கோணத்தில் குற்றவாளிகள் குற்றம் செய்த ஒரு வழக்காக பார்த்தோம். அந்த நிலையில பார்க்கும்பொழுது இந்த வழக்குல அதிகப்படியான சாட்சிகள், டிஜிட்டல் எவிடன்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில இருக்கக்கூடிய வீடியோ ஆடியோ ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் நிறைய தாக்கல் செய்யப்பட்டு நிறைய சாட்சியங்களும் இருக்கக்கூடிய ஒரு வழக்காக, எதுக்காக 6 வருடங்கள் நிறைய பேர் கேட்பாங்க. டினைட் ஜஸ்டிஸ் கூட சொல்லலாம். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனைத்து சாட்சிகளும், ஒரு குற்றவாளியை நீங்க பியாண்ட் ரீசனபிள் டவுட்டாக இருந்தால்தான் அதிகப்படியான ஒரு தண்டனையை கொடுக்க முடியுங்கிற பட்சத்துல இந்த 6 ஆண்டு காலம் இந்த விசாரணைக்காகவும் இந்த நீதிமன்ற நடவடிக்கையாகவும் தேவைப்பட்ட ஒரு வழக்காக பார்க்கிறேன். இந்த தீர்ப்பு பெண்களுக்கும், பாதிக்கப்பட்ட பெண்களாக குழந்தைகளாக இருக்கக்கூடிய விக்டிம்ஸை தாண்டி பொது சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஜுடிஷியரி மீதும் சட்டத்தின் மீதும் அதிகப்படியான ஒரு நம்பிக்கை வரும். பொதுமக்கள் பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்ட நபரை விக்டிமைசேஷன் ஆஃப் த விக்டிம்னு சொல்வாங்க. பாதிக்கப்பட்ட நபரை மேலும் மேலும் காயப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம மேற்கொள்ள கூடாது. ஒரு விக்டிமாக இருக்கக்கூடியவர்களை நாம் ஒரு அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு எம்பத்தட்டிக்கல் பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு சமூகமாக மாற்றம் அடைய வேண்டிய ஒரு சமூகம். இந்த தீர்ப்பு மக்களிடையே ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும். இந்த வழக்கு அதிகப்படியான தண்டனையை கொடுக்கக்கூடிய சாராம்சங்களோட நமக்கு மதியம் நமக்கு தெரிவிக்கப்படும் அப்படின்னு ஒரு பெண்ணாகவும் பெண் வழக்கறிஞராகவும் இந்த தீர்ப்பை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு தீர்ப்பாக தான் இந்த தீர்ப்பை நான் பார்க்கிறேன். நன்றி திருமிகு ஆதிலட்சுமி. Big clubhouse, tiny living room, more common space but less living space. Highest carpet area up to 70% only in Jane's home.